ட்ரீம் கொஸ்டின் தான் சரி. த ஒன் கைஸ் லைஃப் ஸ்டோரி விச் என்டையர் நேஷன் would பேர்னா அது தளபதி தான். பாக்கியராஜ் சாருக்கு இதுதான் கடைசி ஃபிலிமாக இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அது நீங்கள் இந்த நியூஸ் வரும்போது நீங்கள் வாட் வாஸ் யுவர் இட் ரியாக்ஷன்? வாஸ் ரியலி ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் அவருக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சுன்னா ஆல்ரெடி எழுதிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டப் வந்துட்டு அடிக்கிற அடிகளோட தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும், அடித்தது யார் வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும்ன்றது வந்துட்டு எனக்கு அதை தாண்டி திருப்பியும் ரொம்ப ரசிச்சு எழுது வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் ஜாயினே பண்ணேன். நான் டேரக்ஷனுக்காக தான் ட்ரை பண்ணிட்டேன். சரி, அதோட ஜேர்னியில் எனக்கு பாட்டு எழுது வந்து நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன் சின்ன சின்னதாக. அவர் லோகேஷ் நான் கொடுத்த வாய்ப்பு பெருசாச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னா, லிரிக்ஸ் மூலமா பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு இப்போ ஒரு டிரெக்டரா ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. இவர் கூட இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விஷ்ணு சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா உங்களோட டெபியூ ஃபிலிம். ஸோ Thank சூப்பர். இதுவும் உங்க பாடல்கள் மாதிரி சூப்பர் ஹிட்டா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ. ஸோ எப்படி சார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லிரிசிஸ்ட் டு டிரெக்டர், இது முன்னாடியே டிரெக்டர் ஆகணும்னு சொல்லி இருந்ததா இல்லை லிரிசிஸ்லேருந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா உங்களுக்கு? இல்லை நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் ஜாயினே பண்ணேன். நான் டேரக்ஷனுக்காக தான் ட்ரை பண்ணிட்டேன். சரி, அதோட ஜேர்னியில் எனக்கு பாட்டு எழுது வந்து நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன் சின்ன சின்னதாக. அவர் லோகேஷ் நான் கொடுத்த வாய்ப்பு பெருசாச்சு. டாக்கிங் அபவுட் இட், இப்போ லியோ படத்தில் நீங்கள் எழுதின பாட்டு ரொம்பவே பேசப்பட்டுச்சு. லைக் விஜய் சாருக்கு அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா விஜய் சாருக்கு அப்படி ஒரு ஃப்ரேமுக்கு நம்ம பாட்டு எழுதும் போது லைக் அதோட எனர்ஜியே நமக்கு இன்னும் நிறையா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு விஜய் சாருக்கு சாங் எழுதுறேன்னு உங்களுக்கு சொல்லும்போது? இல்லை தான் எனக்கு அது ஃபஸ்ட்டு மாஸ்டரில் பண்ணும்போதே ஒரு பெரிய வாய்ப்பு. நான் அதுதான் லான்ச் ஆகிறேன் ஃபஸ்ட் டைம் டெபியூட்டண்ட்டாக வந்துட்டு லிரிசிஸ்ட்டாக வந்துட்டு அதுதான் ஒரு பெரிய வாய்ப்பு. அண்டு அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணாமல் வச்சுக்கிட்டது வந்துட்டு லோகேஷ்னா என் அனி ப்ரோ, அவங்க 2 பேருமே வந்துட்டு அதை சூதின் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ எழுது, நாங்கள் பார்த்துக்குறோம், அது நல்லபடியாக வந்துடும்ன்றது. ஸோ அதனால் அண்டு தளபதிக்கு எழுதும்போது இட்ஸ் அ டிலைட். அண்ட் அவர் ரொம்ப தட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள். இட் வாஸ் வெரி ப்ளஷர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு? நம்ம லிரிக்ஸ் எழுதுகிற ப்ராசஸ் எல்லாமே நைட்டாக பாட்டு முடிச்சு கொடுத்துடணும், நாளைக்கு காலை ஷூட்டிங், இந்த மாதிரி தான் முக்காசி வரும். ஏன்னா எனக்கு கதை தெரிஞ்ச பட்சத்தில் நிறையா பாட்டுகள் எனக்கு இது ஈஸியாக போயிடும். இந்த கதையே தெரியாமல் நான் இப்போ போய் அந்த எக்ஸாக்டாக லிரிசிஸ்ட்டாக போய் உட்காரன்னா நான் இடத்துல நான் மாட்டிப்பேன். எனக்கு அதை அந்த மொமெண்ட்டில் ஏன் வரும்னா எனக்கு அந்த கதை தெரியும். இப்போ லோகேஷ் எனக்கு நாரடியும் சரி, இப்போ போர்க்கண்ட சிங்கம், நாயகன் மீண்டும் வர, மோனிகா வரைக்குமே எனக்கு வந்துட்டு ஐடியா தெரியும், கதை என்னன்னு தெரியும், என்ன எடுக்க போகிறாங்கன்றதும் தெரியும். ஸோ அதனால் எனக்கு அது ஈஸியாக எழுதிட முடியும். விவேகானெல்லாம் நீங்கள் ஒரு 2 வரி சொன்னீங்கன்னா அவர் 2 சொன்னால் அவர் 4 டைமென்ஷனில் யோசிச்சு ஃபுல்லாக எழுதிடுவார். நான் அந்த ஒரு டைப் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் பேஸ்டு ஒர்க் தான். ஸோ இப்போது பேசும்போது இப்போது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப மோஸ்ட் அவைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த, அதுவும் தளபதியோட கடைசி ஃபிலிம் அது. ஸோ அதில் உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சா? அது கிடைக்கலங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதில் ஒரு லிரிசிஸ்டாக இல்லை, அதில் ஆக்சுவலி ஒரு பாட்டு வந்துச்சு, ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னாங்க. இன்னும் வேறு சாங் ஒர்க் பண்ணும்போது நான் இப்போ என் ஷூட்டில் ரொம்ப பிஸி. எனக்கு அப்போ கடைசி படம்லாம் தெரியாது. தெரிஞ்ச ஷூட் நிப்பாட்டி போயிருந்துருக்கலாம். ஓகே. ஸோ கடைசி படம் இருந்தால் நீங்கள் அதையாச்சும் அது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சார். ஸோ அது இப்போ படம் பார்த்துட்டிங்களா நீங்கள்? ஓகே. ஸோ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஜனநாயகம் பார்த்துட்டு? ஸோ நீங்கள் சாங் எழுதலைனாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? என்னைக்கு இருந்தாலும் தளபதி போடாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செலிப்ரேஷன் தான். அதுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐமேக்ஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தளபதி மூவி அது உள்ளே உட்காந்து ரசிச்சுட்டு வர்றது தனி தான். பட் லாஸ்ட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. இந்த தடவை இந்த ரீரிலீஸ் வேணால் பண்ணிக்கலாம், புது ரிலீஸ் ஆகாதேன்றது தான். ஸோ என்ன சாங் அது சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்சு லைக் அது. ஓகே சார், இப்போ நம்ம ஹாய் ஃபிலிம் பற்றி பேசும்போது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி? ஓகே, நம்ம டிரெக்ட் பண்ண போகிறோங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இவங்க கேஸ்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ் ஃப்ரம் டிராஃப்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு. எனக்கு ஆக்சுவலி இனிஷியலாக இந்த கதை மேம் ஐடியா வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ஓகே. நான் ஆக்சுவலி லோகேஷ் நகர் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் விக்ரம்க்கு அப்புறம் வெளியே வந்துட்டு ஓகே ஸ்டார்டட் பிச்சிங் அண்ட் அதர் ஸ்கிரிப்ட். அண்ட் தென் லேட்டர் ஆன் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டு யூ ஹேவ் எனி ராம்காம் ஐடியாஸ்ன்னு கேட்கும்போது தான் ஐ ப்ராட் அப் திஸ் ஒன். இதை எடுத்து நான் மேம்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். மேம் இனிஷியலி கேம் எ நாட் எஸ் அண்ட் ஒர்க் ஆன் இட். டெவலப் பண்ணிட்டு திருப்பி மேம்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேம்கிட்ட நரேட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் ஷீ லவ்ட் இட். அண்ட் தென் கேம் தி காஸ்டிங் ஐடியா. யாரை ஐடியா ப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது நான் சொன்னேன் கவின் சார் ட்ரை பண்ணேன். அண்ட் ஷீ இமிடியட்லி டோல்ட் போல்ட் எஸ், ட்ரை பண்ணலாம் மேம். டோல்ட் வில் பி கியூரியஸ் மேம். இந்த கேஸ்டிங் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். தட்ஸ் வாட் ஐ ரியலி வாண்ட்.
ட்ரை பண்ணலாம்னா மேம் ஓகே நாங்கள் தென் வி வெண்ட் ஆன் வித் ஃப்ளோ அண்ட் நிறைய பேர் ஸ்க்ரீன் வரைக்கும். ஸோ இப்போது casting curiosity சொல்லும்போது ஏஜ் டிஃப்ரென்ஸ் இப்போ நிறையா பேர் பேசுகிறாங்க. இப்போ அது நிறையா பேசப்படுது. லைக் ஏஜ் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி, ஏஜ் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான், நம்ம ஒர்க் ஆன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ படத்துலையுமே இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கான்செப்ட் இருக்குமா இல்லை ஸோ எல்டர் யங்கர்ன்றதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஓகே ஓகே தேர் இன் லவ். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு கதை அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ கவின் சார் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் பொறுப்பா அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? அவருக்கு இந்த கதை முன்னாடியே தெரியும். ஓகே. எனக்கு அவர் இதுக்கு முன்னாடியே இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கிறத விட எனக்கு அவர் ஃப்ரெண்டாக முதல்ல தெரியும் முன்னாடியே. டாடாலேருந்தே பழக்கம் ஜாஸ்தி. ஸோ அப்போது இந்த கதையை நான் ஆல்ரெடி அவருக்கு வேறு ஐடியாவில் சொல்லியிருந்தேன் மொத்தமாக லெவல் ஹி நோஸ் ஸ்கிரிப்ட். பட் நான் திரும்பி மேம் ஓகே சொல்லிட்டு நான் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி கேட்க போகும்போது வாஸ் ஓவர்வெல்ம்ட் அண்ட் he was already with yes. ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே இப்போ நயன் மாமும் சரி கவின் சாரும் சரி எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ், வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ casting எல்லாமே எப்படி சார் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஃபிலிமில்? பாக்கியராஜ் சார் ஆகட்டும், ராதிகா மேம், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு புல் பண்ணும்போது? இல்லை எனக்கு நான் கதையாக சொல்லும் போதே எனக்கு இவங்க வேணும். நான் பாகியராஜ் சார் சீனுக்கு வந்து பாகியராஜ் சார் தான் அந்த கேரக்டர். நான் அப்பான்னு ஒருத்தர் முடிவு பண்ண போகும்போது சொல்லிட்டேன் பாகியராஜ் சார் தான் அப்பா. ஓகே. ஸோ I wanted to play with the artist's strengths and stuff. ஸோ அதனால் நான் இவங்க கேரக்டர் தான் இவங்களுக்கு தான் பண்ண போகிறேன்றது. அண்ட் ப்ரொடக்ஷனில் மேம்கிட்ட பேசும்போது சரி, ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணும்போது சொல்லி இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா. யூ கேன் சே நானும் சந்தோஷ் சுப்ரமணியம் சம்திங் யாடினி மோகினி இந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் கேஸ்டிங் வந்து நான் இந்த சிமிலாரிட்டிஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ சார் இப்போ நம்ம பாக்கியராஜ் சாருக்கு இதுதான் கடைசி ஃபிலிமாக இருந்திருக்கு. ஸோ அது நீங்கள் நியூஸ் வரும்போது நீங்கள் வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? ரியலி ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் டப்பிங் பண்ணி முடிக்கிறேன். ஓகே. அவரோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக டப் பண்ணி முடிச்சு ரீகரெக்ஷனுக்கும் வந்து கொடுத்துட்டு போனார். ஓகே. ஸோ 3 நாளுக்கு முன்னாடி பார்த்து ஒரு திடீர்னு இல்லைன்னு சொல்லும்போது வந்துட்டு அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் திஸ் டைரக்ஷன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருக்கு. இஸ் லைக் மென்டார். ஏன்னா ஷூட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் சரி, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன் டெபியூ மூவி நான் யாரெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கணும், பாகியராஜ் சார், பிரபு சார்லாம் நான் செட்டில் பார்த்துட்டு இருக்கேன், ராதிகா மேம் எல்லாமே. ஸோ பாகியராஜ் ஏதாச்சும் இன்புட் கொடுத்துருக்காரு அந்த டைம் இந்த மாதிரி பண்ணலாம்? ஓகே. நான் கதை சொல்ல போகும்போது நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஷூட்டில் வந்து சில டைம்ஸ் ஒரு சில இடத்துலலாம் அவருக்கு ஏதாவது தோணுது இல்லை இது மிஸ் ஆக போகுதுன்னு அப்போ வருவார். ஸோ நைஸ். அதை எடுத்து ஃபிலிம். ஸோ அப்போ ஒரு பாகியராஜோட ஐடியாஸுமே இந்த ஃபிலிம் தாராளமாக நைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மற்ற ராதிகா மேமா இருக்கட்டும், பிரபு சார் ஆகட்டும், லைக் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபிலிம். ஆமாம். ஸோ நீங்கள் பேசிக்காக உங்கள் கேரக்டர்ஸ் மைண்டில் வச்சு தான் நீங்கள் இந்த அவங்கள மைண்டில் வச்சு தான் மொத்தமாகவே. ஸோ இப்போ நாங்கள் அந்த சாங் இதுவாக இருக்கட்டும், சாங் பார்த்த வீடியோஸாக இருக்கட்டும் அண்ட் ரிலீஸ் டேட்டோட வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துமே லுக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நயன் மாமுது. ஸோ அந்த ரிலீஸ் டேட்டுக்கு வந்து ஒரு அருவா வச்சுட்டு ப்ராப்பர் வில்லேஜ் கேர்ள் செட்டப்பில், ஒரு சாங்கில் பார்க்கும்போது நார்மல் எத்னிக் வேர் அந்த மாதிரி. ஸோ அந்த எப்படி மேமோட கேரக்டர் தான் டபுள் ஆக்ஷன் மாதிரி இருக்கா இல்லை ஒரே ஆக்ஷன் தானே? எப்படி? டபுள் ஆக்ஷன் ஒரே ஆள் தான். ஓகே. வெவ்வேறு கதை ட்ராவல் ஆகிற விதம் அப்படி மாறும். ஸ்டார்ட்ஸ் அப் அன் ஒன் பாயிண்ட் அண்ட் தென் இட் கெட்ஸ் க்ரூம்டு தி அதர் வே. ஸோ அதனால் எனக்கு வேரியஸ் லுக்ஸு நிறையா ட்ரை பண்ண முடிஞ்சது மேமுக்கு. மாற்றி நிறையா ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு லைக் நான் போஸ்டர்ஸ் பார்க்கறதாட்டும் ட்ரெய்லர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சட்டிலான ஃபீல் தருது. லைக் ஜென்ரலாக அவ்வளோ சீக்கிரம் இந்த சட்டில் டோனுக்கு யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க மூவிஸ்க்கு. ஸோ எதர் என்ன பிரைட் சாலிட் டோன்ஸாக எனக்கு இப்போ இந்த போஸ்ட்லாம் இப்போ ரொம்ப சட்டிலாக பேஸ் ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ அது எப்படி நீங்கள் கம் அப் பண்ணீங்க? ஏன்னா கேமராவில் சட்டில் டோன் காமிக்கிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதில். ஸோ அதை எப்படி உங்களுக்கு கம் அப் பண்ணீங்க நீங்கள்? அதை இட்ஸ் சிம்பிள் மூவி, இட்ஸ் சிம்பிள் ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன், ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்ட் தான் ஐடியா. ஸோ அது எவ்வளோ தூரம் அழகாக கன்வே பண்ண போகும்போது எனக்கு இட் ஹாஸ் டு பி கலர்ஃபுல், பட் இட் டசன்ட் அந்த ரொம்ப கண்ணுக்கு அடிக்கிற கலராக இருக்கக்கூடாது. எனக்கு அதில் வந்து ஐடியாவாக இருந்துச்சு. நான் சொல்லி பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வரணும். படத்துலையும் சரி, நான் போஸ்டர்ஸ்க்கு அது ரொம்பவே எனக்கு நிறைய ஒர்க் பண்ண போஸ்டராக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ ஸ்டில் யூ புட் அ டைட்டில், தட்ஸ் இட், தட் ஒர்க்ஸ் வெல். நான் ஷூட் பண்ணும்போது அதான் இருந்தேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஷார்ட்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணலாம் கிடையாது. எனக்கு நீங்கள் க்ளோஸ்அப் மட்டுமே கொடுத்தா போதும், நான் படம் முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் மை ஐடியா. நம்ம ஒரு நெய்பர்ஹுட்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி ஆடியன்ஸ் கூட கன்வே பண்ண எக்ஸாக்ட்லி அதான் ஐடியா, மெயின் பாயிண்டாக இருந்துச்சு அதில். அண்ட் சார் இப்போ டாக்கிங் அபவுட் லைக் நீங்கள் வந்து நிறையா ஹிட் சாங் பிளாக் உங்கள் சாங் எல்லாமே ஒரு மாதிரி வைபிங்காக நல்லா இருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்டான சாங் ரசகுல்லா கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. பட் இவரோட லிரிக்ஸ்க்கு இது வேறு ஜானராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது எப்படி சார் அந்த லிரிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ரசகுல்லா சாங்? இல்லை நான் இப்போ நான் திருப்பி சொன்னேன், ஜான்ரா பார்த்து எழுதுற லிஸ்ட்டே கிடையாது. நான் உண்மையாக சொன்னால் லிஸ்ட்டே கிடையாது. நான் நல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர். ஓகே. ஸோ எனக்கு உங்கள் சிச்சுவேஷனுக்கு நான் நீங்கள் டயலாக் போடாதீங்க, அது நான் லிரிக் போட்டுறேன்னு சொல்கிற ஒரு ஆள் தான் நான். டேரக்டர் சொன்னாங்கன்னா. ஸோ அதனால் என் படத்துக்கு இப்போது
தேவைப்பட்டது அங்கே ரசகுல்லான்ற மீட்டர் சாங் தான். நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் தான் வேணும், இந்த சாங் தான் பார்ப்பேன், தான் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை பிடிச்சி நான் குதூகலமாக குதிச்சுட்டு இருந்தது தான் அந்த பாட்டாக பண்ண பார்த்தேன். நிறையா பழைய ரஜினி சார் படங்கள்லேயும் நிறைய பிரபுதேவாவோட பாட்டுகள்லாம் இருக்கும். அவர் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்க அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை. நவரச நாயகன் கார்த்திக் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த எனர்ஜி இருக்கும். எனக்கு அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். இப்போ சார்ட்ட கவின் சார்ட்ட அதெல்லாமே வரும். ஸோ ஐ வாண்ட் டு டூ தட். மைக்கேல் ஜாக்சன் மீட்ஸ் பாக்யராஜ் தான் அந்த ரசகுல்லாக்கு ஐடியா. எம்ஜே மீட்ஸ் பாக்யராஜ் மாதிரி ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகே, பட் ரசகுல்லாங்கிறது எங்கேருந்து சார் எடுத்தீங்க நீங்கள்? சடனாக ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு ஸ்வீட் நேம் எப்படி அது ஏதாச்சும் கோரிலேட் பண்ணீங்களா? அதை எப்படி? அது இல்லை அவங்கள ஆக்சுவலி தங்கமேன்னு கூப்பிடுவாங்க பாட்டு இந்த பண்ணிட்டாங்க. That word was very cute. I wanted to find another name which is sweeter. So try பண்ணி பார்க்கும்போது தான் சரி ஸ்வீட் நேமில் ட்ரை பண்ணலாம், போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் மியூசிக் டைரக்டர் உட்காந்து மாறி மாறி ரெடி பண்ணிருந்தோம். ஓகே, நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே கடைசி இது செட் ஆயிடுச்சு. இது உட்காந்துச்சு நல்லாவே. ஸோ இப்போ இந்த மூவிஸில் சாங்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்கும் சாங்ஸ்? 7 சாங்ஸ் இருக்குது. இப்போ ரசகுல்லா இஸ் அ பாப் சாங் ஃபுல்லாக சிறப்பு. இதே மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு சாங்குமே வந்துட்டு அதான் இப்போ நான் வழக்கமாக நீங்கள் சொல்கிற அந்த மாஸ் பாடல்களோ அடிச்சு கொண்டு நிமித்திருன்ற பாடல்களோ எதுவுமே இல்லாமல் ட்ராக் விச் இஸ் சிமிலர் டு யாடினி மோகினி. உங்களுக்கு அதில் எப்படி பாட்டுகள் இருந்துச்சோ என்ன செட்டப் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும். ஏன்னா ஜென் மார்டன் ஹேண்டில்ஸ் தி பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் அண்ட் ஹீ இஸ் தி சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எல்லா சாங்குமே சூப்பர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து இன்னொரு சாங் ரிலீஸ் ஆகும், பச்சை புள்ளைன்னு ஒரு சாங் இருக்குது, அதுக்கப்புறம் குடிகார் நெஞ்சுன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அதுக்கும் சிங்கர்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். ஓகே, ஆல் டுகெதர். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜிவி சார் பாடி கொடுத்தாரு அண்ட் செகண்ட் சாங் அனி சார் பாடி கொடுத்தாரு அண்ட் நெக்ஸ்ட் 2 songs ஆல்சோ பவர் பேக் மியூசிஷியன்ஸ் யாராச்சும் இறக்குறீங்க போல இருக்கு. சர்ப்ரைஸாகவே தான் எங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் படத்தோட ஸ்டார்டிங் நியூஸ்லேருந்து இப்போ இருக்குமே ஒரு எல்லாமே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக டாஸ்க் தரலான்னு இருக்கேன் சார். ஸோ பேசிக்காக நம்ம லிரிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம், சாங்ஸ் பற்றி. இப்போ லைக் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஜனநாயகம் எழுத முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தரேன். நீங்கள் விஜய் சாருக்காக ஏதாச்சும் ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா அவர் லிரிக்கெல்லாம் எங்களுக்கு? அவருக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சோன்னா ஆல்ரெடி எழுதிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டப் வந்துட்டு அடிக்கிற அடிகளோட தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும், அடித்தது யார் வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும்ன்றது வந்துட்டு எனக்கு அதை தாண்டி எனக்கு எதுவுமே நிற்கல. அது அவ்வளோ ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் ரொம்ப ரசித்து எழுது வந்துட்டு இதில் நாரடியில் தான். இப்போ கடைசியில் வந்துட்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்குது, கேட்டாலே அதிரும் பாருங்க, போஸ்டர் ரெடி, அண்ணன் ரெடி, கொண்டாடி கொளுத்தணும். இதில் நான் எந்த இன்டென்ஷனுமே இல்லாமல் எனக்கு அது ஐடியாவே இல்லாமல் நான் பாட்டு ஜாலியாக எழுதினேன். ஆனால் பாட்டு எழுதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா அன்றே கணித்தார் விஷ்ணுன்ற மாதிரி தான் எனக்கே ஜாலியாக பிளாக் பஸ்டராகவே அதை வச்சு நிறையா ஒரு கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ஸில் நிறையா மீம்ஸ் எல்லாமே இருக்கிறதாலுமே ஒரு சப்போர்ட்டாக அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக தான் அந்த சாங்ஸ் நிறையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த சாங்ஸில். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இப்போ தான் ட்ரை பண்ணலாமே நீங்கள் இப்போ இமீடியட்டாக தளபதிக்கு? அதான் தெரியல, நான் டப்புன்னு இந்த டியூன் ஏதாச்சும் போட்டாங்கன்னா நாமளா நான் ப்ராப்பர் லிரிசிஸ்டே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க டைரக்டரா வந்து லிரிசிஸ்டா மாறிட்டு மறுபடியும் டைரக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. நான் டைரக்டரா பொழப்பு ஓடணுன்றதுக்காக தான் லிரிசிஸ்டாவே வேலை பார்த்துட்டு. ஓகே ஓகே. ஸோ எனக்கு அது ஆண்டவ புண்ணியத்தை நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது சரி, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் நான் தரேன். சரி, ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு பிச் பண்ணுறேன். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொன்று கேரக்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்காக உங்கள் செட்லேயே இருக்கிற எல்லா 2 செட்லேயுமே யார் ரொம்ப ஃபன்னியஸ்ட்டாக இருப்பாங்க? ஜாலியாக ஃபன்னியாக டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது யார்? ஆர்டிஸ்ட். ஆமாம், ஜாலியாக ஃபன்னா பிரபு சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செட்டுக்கு நான் லேட்டாக தான்ப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மைண்ட் செட். லேட்டாக தான் வருவாங்க அவங்க மோஸ்ட்டாக செட்டுக்குனா அது யார் இருப்பாங்க? இவங்க எல்லாருமே சீனியர்ஸ், இவங்க எனக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நீங்கள் தான் லேட்டாக போவீங்களோ செட்டுக்கு? ஓகே, ஸோ ஆன் டைமுக்கு இருக்கிறதுனா? ஆன் டைம் இருக்கிறதுல பார்த்து பயங்கரமாக நாங்கள் போட்டி போடுவோம். முன்னாடி யார் வரும்? பிருந்தா மாஸ்டர். பிருந்தா மாஸ்டர் அளவுக்கு யாருமே டைம். அவங்களுக்கு காலைல 7 மணிக்கு நான் போய் யாருன்னா 6:45 இருப்பாங்க செட்டில். நான் அந்த டைமிங்கிறத அவங்க பயங்கரமாக பார்த்துறேன். ஓகே, ஸோ அதிக டேக் எடுத்ததுன்னா யாரு சார் சொல்லுவீங்க செட்ல? இதில் யாருமே 2 டேக் இல்லாட்டி 3 டேக் மேலே போக மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க? ஓ, இந்த சீன் எடுக்க போகிறோம். எனக்கு அதுலலாம் ஈஸியாகதே காரணம் எனக்கு அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அவ்வளோ ஈஸியாக ஒர்க் ஆகும். இப்போ 9 மேமும் சரி, சில இடத்துல நீ இதுக்கு முன்னாடியே கட் சொல்லிக்கோ, அது அங்கே அதில் ஒர்க் ஆகாது, பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, அண்டு நான் போய் நடிச்சு காட்ட வேண்டிய ஆட்கள் நீங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா யூஸ்வலாகவே நான் வந்து பண்ணும்போது நான் ஷார்ட்ல வந்து வரும்போது நான் நடிச்சு காட்டிடுவேன். இப்போ அப்பா மடையில இருந்து நம்ம நடிச்சு காட்டினா தெரியும், நடிச்சு காட்டினா தெரியும். இங்கே வந்து எனக்கு அவசியமே இல்லை, நான் சொன்னால் போதும். ஓகே,
அவங்க 4 வேரியேஷன் தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபிலிமை வந்து நான் ரீமேக் பண்ணணும், நான் டிரெக்ட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், எய்டர் கேன் பி 80s 90s ஃபிலிம் ஒரு 2000 ஃபிலிம், பழைய ஃபிலிம், என்ன ஃபிலிம் நீங்கள் எடுப்பீங்க, இந்த ஃபிலிம் நான் ரீமேக் பண்ணுவேன் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன இல்லை எடுப்பீங்க? ஆசை இருக்குன்னு சொல்கிறதானே கேட்குறீங்க? ஆசை, உங்களுக்கு ஆசை இந்த ஃபிலிம் நான் டிரெக்ட் பண்ணியிருக்கணும், இவங்களை கேஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த ஃபிலிம்னா யார் சொல்லுவீங்க நீங்கள்? இவங்களை கேஷ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ரீமேக் பண்ணியிருக்கணும் கேட்கணும்னு கேட்டேன்னா நான் எடுத்தோடனே வசூல் ராஜா. ஓகே, நைஸ் சாய்ஸ் தான். வசூல் ராஜா அண்ட் படையப்பா எனக்கு எடுக்கணும், நான் பண்ணணும்னு ஆசை. கேஸ்டிங் சார் வசூல் ராஜாக்கும் படையப்பாக்கும் யார் பண்ணியிருப்பீங்க லீடு? வெறும் லீட் மட்டும் சொன்னா கூட ஓகே தான். வசூல் ராஜா. வசூல் ராஜா, இப்போ பிரகாஷ் ராஜ் சார், கமல் சார் அண்ட் ஸ்னேகா மேம் அந்த ரோல்ஸ். எனக்கு வசூல் ராஜான்னா எக்ஸாக்டாக ஞாபகம் வருது சேதனா தான். ஓகே, நைஸ். சேதனா இஸ் வாட் ஐ யூஸ்வலி ப்ரிஃபர். சேதனா அண்ட் எஸ்.ஜே. சூர்யா ஓகே, would have been my choice. எனக்கு இவங்க 2 பேர் தான் அதை பண்ணணும். ஓகே. இப்போ ஸ்னேகா மேம் கேரக்டருக்கு மேபி அனுபமா பரமேஸ்வரன். ஓகே, நைஸ் நைஸ். இப்போ படையப்பா சார், படையப்பா ஃபிலிமுக்கு படையப்பா எஸ்கே நான் தான் யோசிச்சிருப்பேன். எஸ்கே நான் மண்டையில் தான் யோசிச்சிருப்பேன். எஸ்கே நான் தான். நீலாம்பரி அண்ட் சௌந்தர்யா மேம் ரோல்ஸ்க்கு நீலாம்பரிக்கு டப்புன்னு கேட்டிங்கன்னா தெரியலையே. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மைண்டுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அதேதான் நீங்கள் சொல்கிறீங்களா நான் பார்க்குறேன். நீலாம்பரி ரோலுக்கு யார் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீலாம்பரிக்கு அவரோட முட்ரை சாம். ஓகே, நைஸ் சாய்ஸ் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நானே எதிர்பார்க்கலாது. ஓகே, அப்போ சௌந்தர்யா மேம் ரோலுக்கு? சௌந்தர்யா மேம்களோட அவரோட சஜஸ்ட் நஸ்ரியா. ஓகே, அது நல்லா இருக்கும். நைஸ் 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 சார். அண்ட் தென் இப்போ இன்னொரு கொஷின். இப்போ என்ன, நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டியோட பயோபிக் பண்ண போகிறீங்க. லைக் இப்போ நிறைய பயோபிக் ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு ஒரு பயோபிக் ஆஃபர் கிடைச்சா எந்த செலிபிரிட்டி இது நீங்கள் பண்ணுவீங்க? தளபதி. தளபதி தான். ஓகே. நான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய நரேட்டிவ் யாருக்கும் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தானே கேட்குறீங்க? இல்லை ஒரு ட்ரீம் கொஸ்டின் தான். சரி, த ஒன் கைஸ் லைஃப் ஸ்டோரி விச் என்டையர் நேஷன் வுட் இன்ஸ்பயர்னா அது தளபதி தான். அப்படியே நேற்று நான் திருப்பி 2வது தடவை ஜனநாயகன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்குறேன், சுற்றி முற்றி பார்க்குறேன். அங்கே அவரை அது ஆக்டர் விஜய் இல்லை, தட்ஸ் சிஎம் விஜய் இஸ் ஆக்டிங் ஓவர் தேர் அண்ட் தட்ஸ் தி ஆரா. ஏன்னா அந்த படத்தில் அந்த படம் ஒர்க் ஆகுதுல பெரிய ஃபேக்டர் என்ன இருந்துச்சுன்னா, அவர் என்னெல்லாம் அங்கே சொல்கிறாரோ பண்ணி கட்டிருக்காரு. இங்கே புரியுது. ஓகே, சும்மா பேசுறது இல்லை, அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இன் அ டெக்கேட், ஒன்ஸ் இன் அ யுகம்ல சிலதெல்லாம் நடக்கணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ விஜய் சார் பயோபிக் வந்தால் அது உங்கள் டிரெக்ஷனில் வரும், நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும்.